ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக் அவுட் கேண்டிலில் எப்படி ரீட் பண்ணுறது. ஓகே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு கேண்டிலை ரீட் பண்ண தெரியாது. சார், கேண்டிலை ரீட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா சிம்பிள். நான் பேசுகிறது தமிழ், ஓகேவா? நான் பேசுகிறது தமிழ்ன்றது உங்களுக்கு புரியுதுல்ல, ஏன்னா நம்ம பை பர்த்லேருந்து நம்ம பேசிட்டு வரோம், அதனால ஈஸியாக புரியுது. ஓகே, இப்போ இதுவே ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜை இங்கிலீஷில் படிங்கன்னு சொல்கிறப்ப திணறணுமா? அப்புறம் தென் 2, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரெகுலராக பேசுகிற வார்த்தைகள் இங்கிலீஷ் கலந்து தான் வருது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷும் பேச கற்றுக்கிட்டோம். சேம் அதே தான் இங்கே கேண்டிலுமே. அப்போ கேண்டில் புதுசாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கேண்டில் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஒரு கேண்டிலை ரீட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒரு கேண்டிலை ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஓகே, க்ரீன் பாடிக்கு ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். ஓகேவா? ரெட் பாடிக்கு ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். அதாவது க்ரீன் பாடிக்கு ஓப்பன் 10 ரூபான்னா க்ளோஸ் 30 ரூபா. ரெட் பாடிக்கு ஓப்பன் 50 ரூபானா க்ளோஸு ஒரு 25 ரூபா. ஓகேவா? இதுதான் மெயினான கான்செப்ட். இதை நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்றப்ப தான் நீங்க திணறீங்க. அங்க என்ன பண்ணுறாங்க, எமோஷன் ஆகிறோம், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில ரீட் பண்றது எப்படி, அதுவும் பிரேக் அவுட்ல ரீட் பண்றது எப்படி? ஓகே, அப்ப இங்க சில கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ண பிபிடில சில பிபிடிஎஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் எல்லா வீடியோ உங்களுக்கு வியூ ஆகும். நல்லா லேர்ன் பண்ணுங்க, படிங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, பிரேக் அவுட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நான் வச்சிருக்கிறது. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து போறப்ப எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ரெசிஸ்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸா மார்க்கெட் இங்க இருந்து தான் இறங்கி இருக்கு. சார், இது எல்லாருக்குமே தெரியும் சார். எஸ், கரெக்ட். ஆனா இப்ப இந்த ரெசிஸ்டன்ட்டை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நடக்கிற பிரச்சனை என்ன, அதுதான் இங்கதான் நம்ம எல்லாருமே லாக் ஆகிறோம். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய மார்க்கெட் ஏறி போயிட்டு இருக்கான். இது என்னது? ஷூட்டிங் ஸ்டார். நம்ம படிச்சிருப்போம், ஷூட்டிங் ஸ்டார் வந்தா செல் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா ஷூட்டிங் ஸ்டாருக்கு அப்புறமா என்ன நடக்குது, அதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க ஒரு பிரேக் அவுட் ஏரியால கண்டிப்பா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. உடனே அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுத்துறாதீங்க. எவ்ரி சப்போர்ட், எவ்ரி ரெசிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருங்க, மார்க்கெட்டுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அங்கதான் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. இப்ப கிரிக்கெட் விளையாடுறோம், ரன் அவுட் ஆகிறோம், உடனே ரன் அவுட்ன்றாங்களா, என்ன பண்றாங்க, டெசிஷன் பெண்டிங்ன்றது டைம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அவுட்ன்றதே சொல்றாங்க. சேம் ப்ராசஸ் இங்கேயும் அதே தான். அப்ப மார்க்கெட்ல இங்க என்னது, ரெசிஸ்டன்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க தப்பு பண்றது கம்மியாகும். ஸோ ரெசிஸ்டன்ட் வரைகிறேன், ஷூட்டிங் ஸ்டாரு. பட் அடுத்து ஒரு லாங் ரெட் பாடி வருதான்னு பாருங்க, வரல. அடுத்து என்ன வந்திருக்காங்க, க்ளோஸ்டு கிரீன் பாடி. அதுவும் இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரெசிஸ்டன்ட்டோட செல்லிங் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் என்ன, அந்த ஓப்பன் பிரைஸை இங்க போற கிரீன் பாடி ஓப்பன் க்ளோஸ் வச்சிருக்கா, இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். எப்படின்னா செல்லிங்ல வர ரெட் பாடியோட ஓப்பன் பிரைஸை இங்க இருந்து போற கிரீன் பாடியோட என்ன பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா ஓப்பன் இங்க இருக்கு, க்ளோஸ் இங்க இருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் அடிப்படையான ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்பே. இதுல இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போக போக உங்களுக்கு பிரேக் அவுட் ஈஸியாயிரும். அந்த இடத்துல கேண்டில் ரீட் பண்ற ஸ்கில்லும் கிடைச்சிரும். ஓகே, சிம்பிளா தான் சொல்றேன், பட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இதுக்கடுத்து என்னென்ன கண்டிஷன் இருக்கு. ஏன்னா ஒரு பிரேக் அவுட் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 7-8 கண்டிஷன்ஸ் இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லி தருது. அதுல சில கண்டிஷனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது ப்ரிப்பேர்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பிபிடி. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, க்ளோஸ் வச்சிருக்கான். அடுத்து கிரீன் பாடி. அடுத்து நடக்கிற விஷயங்கள் பாருங்க. இங்க நம்ம புட்டு எடுத்திருப்போம், வெயிட் பண்ணி தப்பு பண்ணுவோம். ஓகே, புட்டு எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதை கொடுக்காம நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி தப்பு பண்ணுவோம். இப்ப வேற வர கண்டிஷனை காட்டுறீங்க பாருங்க. இப்ப இங்க இருந்து போற மார்க்கெட்டுக்கு இதுதான் இங்க இருக்கிறதா ஹையஸ்ட் ஓப்பன் பிரைஸ் ரெட் பாடி. ஓகேவா? இந்த பிரைஸ்ல இருந்து தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப அடுத்த நாள் 27ஆம் தேதி மார்னிங் மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இது 26ஆம் தேதி மார்க்கெட்டு, 27ஆம் தேதி இங்க ஓப்பன் பண்ணிருக்கான். ஓகேவா? கரெக்ட். இப்ப இங்க இருந்து போற ட்ரெண்டு ஒரு க்ளோஸ் பாடி வச்சிருக்காங்க. எப்பயுமே இந்த பிரேக் அவுட் நடக்கிறப்ப அந்த பிரேக் ஆகிற கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் இருக்குல்ல, அது 75% ஆஃப் பாடி வெளியே இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இங்க எப்படி இருக்காங்கன்னா வெளியே இருக்காங்க, அதுக்கு மேலேயும் கிரீன் பாடி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்குதுன்னா 75% ஆஃப் பாடி வெளியே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பவர்ஃபுல்லான பிரேக். அதுக்கப்புறமா ரெட் பாடி அடுத்து எங்க வருதுன்றதை பார்க்க கத்துக்கணும். இப்போ இங்க பாருங்க,
இது கிரீன் பாடி தான், ஆனாலுமே எனக்கு 75% மேலே இல்லை, கீழே தான் இருக்கு. அப்போ இதை நீங்கள் பிரேக் அவுட் கேண்டிலாக எடுத்துக்கூடாது. அடுத்து ரெட்டு வரான், சரி ஓகே சார் நான் இங்கே புட்டு எடுத்துட்டேன் சார், தப்பா எடுத்துட்டேன்னா இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் புட்டு எடுத்துருக்கீங்கன்னா சரின்னு ஒத்துக்குவோம், ஏன்னா எல்லா நாளும் இப்படி மார்க்கெட் வராது. நம்ம ஏன்னா இதுக்கு எடுத்து ரெட் பாடி போட்டு வரலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெட் பாடி போட்டதுக்கு அப்புறமா அந்த ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, அதோட ஹை இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹை ப்ரைஸை உள்ள உடைச்சாதான் நம்ம புட்டு போகணும். அது வேற கண்டிஷன். ஏன்னா ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வந்து எப்பயும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டால் இந்த லைனுக்கு உள்ள ஒரு க்ளோஸ் பாடி வச்சாதான் நம்ம புட்டு சைடு போகணுன்றது டெக்னிக்கலாக படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட் பாடிக்கு அப்புறமா ஒரு கிரீன் வந்திருக்கா, இந்த கிரீன் பாடி பாருங்க, நான் சொன்ன ரூலோட 75% பாடி மேலே இருக்கு. அப்போ இங்கே தான் நீங்கள் என்ட்ரியை போட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இங்கே பாருங்க, கிரீன் ரெட் அபோவ் த லெவல் பைன்னு போட்டிருக்கேன். இப்போ இது கிரீன் பாடி, ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கிரீனாக என்ன பண்ணுவேன், எடுத்துப்பேன். கிரீனு ரெட்டு, அந்த ரெட்டுக்கு மேலே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே பை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா என்ன பண்ணணும், கிரீனு ரெட்டு அபோவ் த லெவல் பை. ஓகே, அந்த அந்த இந்த கான்செப்டை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஜூம், இது வந்து க்ளோஸ் வியூ, இது ஜூம் வியூ. பாருங்க இதே கான்செப்ட் இங்கே பாருங்க, இங்கே யாருமே கிடையாது, நியர் பை நோ லெவல் எம்டி ஏரியான்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன சார் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரு ட்ரேடர் ட்ரேட் பண்ணுறப்ப நியர்பையில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ இதை பிரேக் பண்ணது நம்ம கண் எங்கே நோக்கி போகும்னா ப்ரீவியஸாக எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ட். அடுத்து ஒரு 1 டேக்கு இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸு எந்த சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம லைன் போட்டு அடுத்தடுத்து டார்கெட் வைப்போம். அப்போ இங்கே எதுவுமே இல்லாதனால மார்க்கெட் எடுத்துட்டு ஈஸியாக என்ன போவாங்க, சூப்பராக மேலே போவாங்க. இதெல்லாம் வந்து வேற கான்செப்ட், எம்டி பையிங் எம்டி செல்லிங் சொல்லுவோம். இதை நீங்கள் நீட்டாக புரிஞ்சுக்கோங்க. எம்டி இங்கே யாருமே கிடையாது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட் ஏறி போயிருக்கான். நம்மளுடைய ரூல் என்ன, ஃபர்ஸ்ட் பிரேக் கேண்டில் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இதுதான் என்னோட 75% பாடி வெளியே இருக்கு. ஓகேவா, அதுக்கடுத்து ரெட் பாடி வந்திருக்கா. இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், இந்த இடத்துல கிரீனு ரெட்டு அபோவ் த லெவல் பை, கிரீன் பாடி ரெட் பாடிக்கு ஒரு லைன் போட்டு அபோவ் த லெவல் பை. அதே ரூலை தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். கிரீன் ரெட்டு ஒரு கோடு போட்டோமா, அபோவ் த லெவல் ஏதாவது போயிருக்கா, இல்லை. ஸோ ரூல் இஸ் அ ரூல். அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரிலாம் படிக்கக்கூடாது. கிரீன் பாடி அடுத்து ரெட் பாடி, அப்போ மேலே ஒரு கிரீன் க்ளோஸ் வச்சா பை பண்ணணும். அப்போ எதுவுமே கிடையாது, அப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிறான் சார். இப்போ ஒருவேளை இங்கேருந்து மறுபடியும் ஏறி இறங்கிட்டானா அங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு கிரீன் பாடி பிரேக் ஆகுதோ அதுக்கு கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரீன் பாடி தான் பிரேக்கு, அந்த கிரீன் பாடியோட பாட்டம் லெவலில் மார்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு ரெட் பாடி அந்த லெவலில் க்ளோஸ் வச்சா கீழே தான் வரணும். அப்போ இங்கேயும் க்ளோஸ் வச்சிருக்கேன், மறுபடியும் க்ளோஸ் வச்சிருக்கேன். அப்போ ரொம்ப கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே புட்டு போகிறது ஈஸி, சேஃபு, ப்ராப்பர் என்ட்ரி. ஓகே, அப்போ ஒரு பிரேக் அவுட் மேலே நடக்குதுன்னா கிரீன் ரெட் ட்ராப் பண்ணிட்டு அந்த ரெட்டுக்கு மேலே லைன் போட்டு அதை பிரேக் கிரீன் பாடி க்ளோஸ் வச்சா பை பண்ணலாம். ஒருவேளை மேலே கிரீன் வராமல் ரிவர்ஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகிற கிரீன் பாடிக்கு மறுபடியும் ரெட்டு க்ளோஸ் வச்சா அது ஃபேக் அவுட்டு. இங்கே பாருங்க, அப்போ கீழே வருது. இதுதான் கண்டிஷன். ஓகே, இதை நீங்கள் பிரேக் அவுட்டில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த லைன்ல இருந்து இந்த லெவலில் நான் மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிரேக் அவுட் இதுதான் சார், இந்த கேண்டில். ஏன்னா இது எனக்கு 75% மேலே கிடையாது. அப்போ இந்த கேண்டில் தான் என்னதுக்கு எனக்கு மேலே இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த கேண்டில் நல்லா ஃபுல் கிரீன் வெளியே வச்சிருக்கான். அப்போ இதுக்கு டார்கெட் எங்கன்னா இந்த லெவல் தான். இந்த விக் இருக்கா, இந்த லெவலை மார்க் பண்ணி இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. மறுபடியும் பிரேக் ஆகிறப்ப அடுத்த லெவல் ட்ரேடு. ஓகே, பாருங்க, ஆல் கிரீன் பாடி இஸ் அபோவ் ஓப்பன் கிரீன். அதாவது கிரீன் பாடினா அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி ட்ரேட் போயிட்டு இருக்காங்க. பையர் அதுக்கு எடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. ஓகே, 100 ரூபாயில வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறான், மறுபடியும் 170 ரூபாய்க்கு வாங்க ஆள் இருக்காங்க. அப்போ என்ன, மார்க்கெட் வாங்குறதுக்கு ஆள் ரெடினா மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா, இப்போ இதே இப்போ இன்னும் அடுத்து அதே பாருங்க, இது எனக்கு கிரீன் பாடி லெவல் என்ன, ரெட் பாடி மார்க் பண்ணியிருக்கேன். கிரீன் பாடி, கிரீன் ரெட்டு, மறுபடியும் கிரீன் க்ளோஸ் வச்சுட்டா அப்போ இங்கே என்ன பண்ணணும், என்ட்ரி போட்டுறணும். மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது, அப்படி அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கவும் கூடாது. கிரீன் பாடி ரெட் பாடி மறுபடியும் என்னது கிரீன். அப்போ இங்கே என்ன பண்ணணும், என்ட்ரியை போட்டுட்டு இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அந்த பூம் தான் இங்கே ப்ராஃபிட். அப்போ கரெக்டாக நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் தள்ளி வச்சு என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் எமோஷன்ஸ் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பிகினர் எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் போகாதீங்க, இட்ஸ் ஹைலி ரிஸ்க். ஓகே, இப்போ நான் மேலே தானே சொன்னேன், ஐ மீன் மேலே பிரேக் அவுட் சொன்னேன். இப்போ கீழே பிரேக் அவுட் பாருங்க, இது என்னது, ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, மறுபடியும் விக் அடிச்சிருக்கா. ஸோ இந்த லெவல் எல்லாம் ஒரு சப்போர்ட். எவ்வளோ, டாடா ஸ்டீல் வச்சிருக்கேன் 151.
எப்போ ஒரு சப்போர்ட்டை ஒரு செல்லர் வின் பண்ணுறாங்களோ அப்போ அந்த மார்க்கெட் அந்த ட்ரெண்டு செல்லர் கைக்கு மாறுது. அப்போ இங்கே பாருங்க, இதோட ஓப்பன் ப்ளஸ் இதோட லோ, இந்த ப்ரைஸ் இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. சரி சார், சில நேரங்கள் இந்த மாதிரி வச்சது அடுத்த செகண்டே கிரீன் பாடி உள்ள வந்துடுறோம் சார், நான் இங்கே புட்டு எடுத்துட்டு ஒரு செல் எடுத்து மாட்டிக்கிறேன் சார், அங்கே என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து ஒரு லார்ஜ் வியூ, இது வந்து ஒரு ஜூம் வியூ. இப்போ டாடா ஸ்டீலோட பாருங்க, அந்த ரெட் பாடி இருக்குல்ல, இங்கே இருக்கிற ரெட் பாடி, அதோட ஜூம் வியூ தான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ரெட் பாடிக்கு கீழே லாங் விக் இருக்கா, விக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, இது வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் சொல்லுவோம், இது தனி கான்செப்ட், ஜஸ்ட் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோ. ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், மறுபடியும் பாருங்க லாங் விக் அடிச்சிருக்கான். இந்த மாதிரி லாங் விக் வந்து பையிங் பிரஷர். ஓகேவா, அந்த பையிங் பிரஷர்லயும் என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப இந்த பையிங் பிரஷர் வின் பண்ணிருக்கா இல்ல தோத்து போயிருக்கா. இப்ப இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன், இந்த பையிங் பிரஷர், அடுத்து பையிங் பிரஷர் வந்தும் யார் வின் பண்ணிருக்கா, மறுபடியும் ரெட் தான் வின் பண்ணிருக்கு. அப்ப செல் கரெக்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இல்ல சார், மறுபடியும் பையிங் பிரஷர் வந்து ஒரு கிரீன் வந்தா நான் எடுத்துக்கலாமா, அங்கதான் தப்பு, அவசரப்படக்கூடாது. இப்ப பையிங் பிரஷர் ஒரு க்ளோஸ் கிரீன் வந்தா மார்க்கெட்டு இங்கதான் நிக்கும், இந்த லெவலுக்கு உள்ள இருக்காது. சோ இந்த இடத்துலதான் கிரீன் பாடி இருப்பான், உள்ள போயிருக்க மாட்டான். அப்ப உள்ள போனாதான் நீங்க என்ன பண்ணணும், பை பண்ணணும். இப்ப இந்த இடத்துல ஒரு பையிங் பிரஷர் வந்திருக்கு, ஆனாலும் என்னது, செல்லர் வின் பண்ணிருக்கான். அப்ப செல் ட்ரெண்டை நீங்க கடைபிடிச்சு கொண்டு போகலாம். ஓகே, ஒரு என்ட்ரிக்கு எவ்வளவு கான்செப்ட் மேட்ச் பண்றோம் பாருங்க, மெர்ஜ் பண்றோம். ஓகே, சோ ஒரு என்ட்ரிக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியணுமா, கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். இப்ப இதே ஒரு டிஃபரெண்ட் கண்டிஷன், சப்போர்ட் ரெட் பாடி, நல்லா பாருங்க, இதே கான்செப்ட் தான், சப்போர்ட் ரெட் பாடி, ஆனா கீழே இறங்கிட்டான். இங்க சப்போர்ட் ரெட் பாடி க்ளோஸ் வச்சுட்டா, ஆனா மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, கிரீன் பாடி உள்ள வந்து இப்ப உள்ள போயிட்டான். இதுதான் பிரச்சனை. ரெட்டை பார்த்த உடனே அடுத்த செகண்டே இங்க என்ன பண்ணிருப்போம், செல் பண்ணிருப்போம், புட்டு எடுத்திருப்போம், இவ்வளவு தூரம் போவோம், கீழே வரும் வெயிட் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணுவோம், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ட்ரேட் எங்கேஜ் ஆகி லாஸ் பண்ணுவீங்க. ட்ரேட் எங்கேஜ் பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தா அது வந்து லாஸ் எங்கேஜ். அப்ப ஒரு ரெட் பாடி என்னது வைக்கிறான், ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறான், அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்து கிரீன் வருதா, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து என்ன வரணும், ரெட்டு கிரீனு, ரெட்டு போட்டாதான் நான் செல் என்ட்ரி போகணும். ஏன்னா மேல பிரேக் அவுட்டுக்கு நான் கிரீன் சொல்றேன்ல, கிரீன் ரெட்டு கிரீன் வரேன், கிரீன் ரெட்டு கிரீன் சொல்றேன். அப்ப ரெட் பாடி இங்க மார்க்கெட் செல்லிங் ஏரியாவுக்கு ரெட்டு கிரீன் ரெட்டு மறுபடியும் க்ளோஸ் வச்சா செல் போகணும். அப்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டில அப்ப புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்ப அந்த வின்னிங் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் வச்ச உடனே அடுத்த என்ட்ரி. எந்த ஒரு வின்னிங் கேண்டிலோ மேல வின் பண்றப்ப அங்க ஒரு பை என்ட்ரி. ஓகேவா, ரெட் அண்ட் ஆஃப்டர் கிரீன். ஓகே, ரெட் ஆஃப்டர் கிரீன், அதுக்கடுத்து என்ன ஒரு ரெட் வரணும். ஓகே, சோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா, இதுதான் ப்ராசஸ். இங்க பாருங்க, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், கான் கார்டு, நல்ல லாங் கிரீன் பாடி கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து ரெட்டு, இப்பதான் சொன்னேன் கிரீன் ரெட்டு, இந்த ரெட்டுக்கு லைனை போட்டு க்ளோஸ் வச்சோடனே பை பண்ணுங்க. எங்கேயுமே ஸ்டாப், இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு, பையிங்ல தான் இருக்கு, சூப்பரா பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சில கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவா தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு லைவா பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா எந்த மாதிரி நாங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதை பாருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு 47,000 P 295லையும் 46,800 C 602லையும் எவ்வளவு 12.26 கொடுத்துட்டேன் Pல, 12.27க்கு Cல, ரெண்டு டைம், அதாவது ஒரே டைம்ல ரெண்டு கால் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா அதை நீங்க லேர்ன் பண்ணா புரிஞ்சுப்பீங்க. இது என்னது 46,800 C எவ்வளோல 46,800 C கொடுத்துருந்தேன். அது 602 ட்ரிகர் ஆகாம 610ல இருந்து அப்படியே 700 900 வரைக்கும் போயிட்டான். அதுல என்னன்னா நம்ம குரூப்லயுமே சில விஷயங்கள் சொல்லுவேன், சில நேரங்கள் நமக்கு கிடைக்கலன்னா அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 612ல இருந்து அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த லெவல் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே 610ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு 40 பாயிண்ட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்க, ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நான் கொடுத்தது 602, தென் அதில் 40 பாயிண்ட் புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஇ கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 295 கொடுத்துருப்பேன், அதுவும் முன்னாடியே கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 295 ட்ரிகர் ஆகிட்டு அடுத்த டார்கெட் 340 போட்டிருப்பேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு 45 பாயிண்ட்டு, ஆனாலும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு 20-25 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கன்றதையும் நம்ம குரூப்பில் போட்டிருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 340 ரீச் பண்ணிட்டு இறங்கியிருப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு புட்டு மூமெண்ட் இருந்துச்சு.
ஓகேவா? அது கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம கைட் பண்றது நம்ம ஜாப். ஸோ அதனால கரெக்ட்டா நம்ம 2 லெவலையும் குடுத்து அதுல ஒரு 1 சிஇ சைடு ஒரு 100 பாயிண்ட்ஸ், பிஇ சைடு ஒரு 45 பாயிண்ட்ஸ். ஸோ 2லயுமே கரெக்ட்டா ட்ரேட் எடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு 50 பாயிண்ட்ட கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லைவ்ல தான் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்றது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு லைவ் என்ட்ரி பிளஸ் ப்ராசஸா கத்துக்கணும் அப்டின்னா, நீங்க தாராளமா பி-ஸ்கொயர் வாங்க. ஓகேவா? ஏன்னா ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈவினிங் 2 கிளாஸு, ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ச் போகும். லைவா தான் என்ட்ரி, எக்ஸிட் எல்லாமே சொல்லி தரோம். ஏன்னா லைவ் என்ட்ரி, எக்ஸிட் சொல்லிக் குடுத்தா தான் அதுல ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ வடபழனி நம்ம ஆஃபீஸு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு இதுல நெறைய கான்செப்ட் நான் கத்துக்கிட்டேன் அப்டின்னா, நீங்க ஃபீட்பேக்க இந்த வீடியோ கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? என்ன இதுல நீங்க கத்துக்கிட்டீங்க? அண்ட் அப்கமிங் ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா அதையும் சொல்லுங்க. அண்ட் சென்செக்ஸ் கால் குடுத்திருந்தேன். அதுல ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பாயிண்ட் எஸ்எல் குடுத்திருந்தேன். அது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வாட் எவர் இட் இஸ் அன்னைக்கு டே நம்ம கரெக்ட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்கோமா? இல்லையா? அப்படின்றத கரெக்ட்டா நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ்எல்னா எஸ்எல். எஸ்எல் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரேடருக்கு கண்டிப்பா எஸ்எல், டார்கெட், என்ட்ரி எல்லாமே கண்டிப்பா எடுக்க தெரியணும். அண்ட் பிகினர் நாலேட்ஜ் இல்லாம ஆப்ஷன்ஸ் பக்கம் போகாதீங்க. நல்லா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் டியூரேஷன் 40 நாளு. அதுல ஈக்விட்டி, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி எல்லாமே தான் பிரசன்ட் பண்றோம். பட் லைவ்ல நான் மோஸ்ட்லி சார்ட் அனுப்புறது எல்லாமே ஆப்ஷன்ஸோட சார்ட் பிளஸ் பிரீமியம் சார்ட் அனுப்பி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இதுல இப்படி நடக்கும்ன்றத நம்ம லைவாவே தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ரைட் நவ் 380 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சென்னை சிட்டி ஒரு 130 படிக்கிறாங்க. ரிமைனிங் எல்லாமே அவுட் ஆஃப் சிட்டி கண்ட்ரி. ஸோ பி ஸ்கொயரை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.